வணக்கம். இது ஜாதகம் A to Z. உலகையே படைக்கும் பிரம்மாவையே சிறையில் அடைத்தவர், அகிலத்தையே ஆளும் ஈசனுக்கே பாடம் சொன்னவர். அவர்தான் தகப்பன் சாமி என்று அழைக்கப்படும் சுவாமிமலை முருகன். இந்த தலத்தில் இருக்கும் 60 படிகளுக்கும் உங்கள் ஜாதகத்திற்கும் என்ன சம்பந்தம்? ஓம் என்ற மந்திரத்தின் உண்மையான பொருள் என்ன? கல்வியில் மந்தமாக இருக்கும் குழந்தைகளுக்கும் புத்திகாரகனான புதனின் அருள் வேண்டுபவர்களுக்கும் இந்த தலம் எப்படி ஒரு வரப்பிரசாதம்? இன்று நாம் ஆழமாக பார்க்கப் போவது சுவாமிமலை, அறிவுக்கடலின் ரகசியம். பெயர் காரணம்: சுவாமி மலை. ஈசனுக்கே உபதேசம் செய்ததால் முருகன் இங்கு சுவாமிநாதனானார். அந்த பெயரிலேயே இந்த மலையும் சுவாமிமலை என்று அழைக்கப்படுகிறது. சிவகுருநாதன் என்ற மற்றொரு பெயரும் முருகனுக்கு உண்டு. பிரம்மாவை சிறைப்பிடித்த கதை: தி ஈகோ கிரஷர். முருகன் சிறுவனாக இருந்தபோது அங்கு வந்த படைப்பு கடவுளான பிரம்மாவிடம், படைக்கத் தெரிந்த உனக்கு ஓம்காரத்தின் பொருள் தெரியுமா என்று கேட்டார். பிரம்மா விடை தெரியாமல் முழிக்க அவரை சிறையில் அடைத்தார் முருகன். பின் சிவன் வந்து கேட்க தந்தையின் காதில் பிரணவ மந்திரத்தின் ரகசியத்தை ரகசியமாக உபதேசித்தார். இன்றும் இங்கு முருகன் உயரத்தில் இருக்க ஈசன் கீழே அமர்ந்து கேட்பது போன்ற சிலைகளை காணலாம். 60 படிகளின் ரகசியம்: தி 60 இயர்ஸ் கனெக்ஷன். சுவாமிமலைக்கு செல்ல 60 படிகள் ஏற வேண்டும். இது வெறும் படிகள் அல்ல, தமிழ் வருடங்கள். பிரபஞ்ச காலச்சக்கரத்தின் 60 தமிழ் வருடங்களை பிரபவ முதல் அட்சய வரை இந்த படிகள் குறிக்கின்றன. இந்த படிகளில் ஏறி முருகனை தரிசிப்பது ஒரு மனிதன் தன் வாழ்நாளின் அனைத்து காலகட்டங்களிலும், அதாவது ஆயுள் பலம், முருகனின் பாதுகாப்பில் இருப்பதை குறிக்கிறது. ஜாதக ரீதியான தீர்வுகள்: ஆஸ்ட்ரோ கனெக்ஷன் ஃபார் ஜாதகம் A to Z. கல்வி மற்றும் புத்தி கூர்மை ஜாதகத்தில் புதன் பகவான் பலவீனமாக இருப்பவர்கள், படிப்பு வராத குழந்தைகள், பேச்சுத்திறன் குறைபாடு உள்ளவர்கள் இங்கு வந்து மேதா தட்சிணாமூர்த்தி கோலத்தில் உள்ள முருகனை வழிபட வேண்டும். பிதர்தோஷம்: தந்தைக்கும் மகனுக்கும் கருத்து வேறுபாடு இருந்தால் இங்கு வந்து வழிபடுவது உறவை மேம்படுத்தும். ஆயுள் பலம்: 60வது பிறந்தநாள், அதாவது ஷஷ்டியாப்த பூர்த்தி கொண்டாடுவதற்கு திருக்கடையூருக்கு அடுத்தபடியாக மிகவும் விசேஷமான தலம் இதுதான்.